நம்பிக்கை அல்ல என்று பேசுவதற்காக நான் அதனை மலினப்படுத்துகிறேன் என்றோ அல்லது அதற்கு எதிரானவன் என்றோ அர்த்தமில்லை. மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவையானது கடவுள் நம்பிக்கை அல்ல, அறிவே என்கின்ற அந்த தன்னுடைய தலைப்பு சார்ந்து பேச வருகின்ற எங்களுடைய செல்வன் சுஜீவன் தயாளன் யாழ் பெரியோவான் கல்லூரியினுடைய மாணவர் இந்த சொல்லரங்கத்தினுடைய இந்த சுழலும் சொற்போரை ஆரம்பிப்பதற்காக இருக்கிறார். எங்கே அவருடைய பேச்சை கேட்போம். கடவுள் நம்பிக்கை அல்ல, அறிவே என்பதற்காக. விந்தையான தமிழுக்கும் அதன் திசை கடந்த புகழுக்கும் என்றும் தலைவணங்கள் போல் எனது உயிரினும் மேலான தமிழ் அன்னையை வணங்கி அவை நுழைகின்றேன். ஆற்றல் மிக்க பலரை உருவாக்கும் நோக்கோடு அறிவாலயம் அடுக்கும் அரங்கில் உங்களை சந்திக்க கிடைத்தது மிக்க மகிழ்ச்சி. பிரதம விருந்தினர் உள்ளிட்ட அவைக்கு எனதருமை வணக்கம். இளையவர்களின் திறமைகளை வெளிக்காட்டு அறிவாலயம் எடுக்கும் முயற்சிகளில் ஒரு முயற்சியான சுழலும் சொற்போரில் உங்களை சந்திக்கின்றேன். தனி மனித வாழ்வின் வெற்றியின் அடித்தளம் எதுவெனகளும் இந்த சுழலும் சொற்போரில் தனி மனித வாழ்வின் வெற்றியின் அடித்தளம் கடவுள் நம்பிக்கை அல்ல, அறிவே என பேச விளைகின்றேன். ஆரம்பத்திலேயே நான் ஒரு விடயத்தை அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். எங்கள் அனைவரினதும் ஒற்றை இலக்கு அல்லது நிறைவான இலக்கு வாழ்வில் வெற்றி பெறுவது. வாழ்வில் வெற்றி பெறுவது என்னவென்று கேட்டால் உங்கள் அனைவரிடம் பல பதில்கள் இருக்கும். ஆனால் நான் ஒன்றை மட்டும் தெளிவாக நம்புகிறேன். அந்த பதில்களை தொகுத்து பார்த்தால் கிடைக்கும் பதில் ஒன்றாகவே அமையும். அது அறிவாகவே இருக்கும். வாழ்வின் வெற்றி என்பது சந்தோஷமாக வாழ்வது, செல்வ செழிப்புடன் வாழ்வது, பிறர் மதிக்க வாழ்வது, நாம் மறைந்த பின்னும் பிறர் மதிக்க வாழ்வது போன்ற பல பதில்கள் இருக்கலாம். ஆனால் இவற்றிற்கு அடுத்ததாக ஒரு வினாவை எழுப்பி பாருங்கள். இவற்றிற்கு தேவையானது எது? இவற்றின் அடிப்படை எது? இவை கிடைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இவை நமக்கு இது கிடைக்க வேண்டுமானால் நாம் அறிவை பின்தொடர வேண்டும். அறிவே நமக்கு அனைத்தையும் தந்துவிடும். நான் கேட்கின்றேன், வெறுமனே கடவுள் நம்பிக்கை மட்டும் நம்மிடம் அனைத்து செல்வ வளங்களை தந்துவிடுமா? அல்லது ஆலயம்தான் தஞ்சம் என்று கிடந்தால் நம்மிடம் அனைத்து வளங்களும் கிடைத்து விடுமா? இல்லை. நாம் அறிவு எனும் இருளகற்று மொழியாக திகழும் அந்த அறிவை நோக்கி பயணிக்க வேண்டும். அறிவே நம்மை முன்னோக்கி செல்ல வழிகாட்டும் கருவியாகும். இன்றைய உலகம் அறிவு பொருளாதாரப்பட்ட உலகம். தாம் சார்ந்த துறையில் அதிகம் கற்றவர்கள் அந்த துறையில் உச்சத்தை இருப்பார்கள். இது ஓர் உண்மையாகும். அதிகம் கற்றால் அதிகம் சம்பாதிக்கலாம். இதுவும் உலக நியதியாகும். அறிவை தம்பசப்படுத்தியவர்கள் உலகை கட்டுப்படுத்துவார்கள். இது செயற்கை நுண்ணறிவின் காலம். அறிவின் வீச்சு ஆழப்பரவி இருக்கும் 21ஆம் நூற்றாண்டின் கால்பகுதியில் நாம் இங்கு வீற்று நிற்கின்றோம். இந்த பாதை நூற்றாண்டின் மீதி பாதையை அறிவு வலுப்பெறப் போகிறது. இந்த பாதையை மீதி பாதையை நம் இளையவர்கள் கை கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் முன்னேற வேண்டுமானால் அறிவு அவர்கள் கையில் இருக்க வேண்டும். அறிவை கையில் கொண்டவர்களின் பின்னே உலகம் செல்ல தலைப்படும். சுழன்றும் ஏர் பின்னே உலகம் எனும் ஒழுங்கு மாற்றம் பெற்றுவிட்டது. இன்று நம்மை மேலை புலம் அனைத்திலும் ஆளுமை செய்கிறது அல்லது ஆளுகை செய்கிறது. இதற்கான காரணம் என்ன? நாம் இன்று அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. குறிப்பாக வேறு விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். குறிப்பாக மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் மக்கள் கூட்டமாக நாம் இங்கு மாறிவிட்டோம். இன்று மதம் ஒரு தேசத்தை இன்னொரு தேசத்தையும் பிரிக்கும் படைக்கருவியாக மாறிவிட்டது. சக மனிதனையே கொள்ளும் அல்லது துன்புறுத்தும் இழி கலாச்சாரமாக வளர்ந்து விட்டது. இந்த உண்மையை நமக்கு உணர வைத்து நம்மை முன் செல்ல தூண்டும் கருவியாக திகழ்வது அறிவாகும். தனிமனித வாழ்வின் வெற்றி என்பது நாம் மட்டும் வென்று விடுவதல்ல, நம்மை சார்ந்திருப்பவரையும் வெற்றி பெற செய்வதாகும். இதற்கு தேவையான ஒரே ஒரு கருவி, இதற்கு தேவையான ஒரே ஒரு பலம் அறிவாகும். எனவே தனி மனித வாழ்வின் வெற்றியின் அடித்தளம் எதுவெனகளும் பெருவினாவுக்கு விடை தேடும் இந்த சொற்போரில் நம்மிடம் பிரிவை தூண்டும் கடவுள் நம்பிக்கை அல்ல, நம்மை அறிவின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் அறிவே என கூறி வாய்ப்புக்கு நன்றி பகிர்ந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.